ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்க கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அதை ஓப்பன் பண்ணி அந்த வீடியோக்கள் இருக்கக்கூடிய கதைகள் இது ஒன்று கூட மிஸ் ஆகாம நீங்க கேட்க முடியும். அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான சிறுகதை அவனாவது உறங்கட்டும் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு ஷார்ட் ஸ்டோரி கேட்க போறோம். அப்பாவுக்கும் பையனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பாசங்கிற உணர்வு போராட்டத்தை மையமா வச்சு எழுதப்பட்ட கதை தான் இது. எழுதியவர் உஷா சுப்பிரமணியம் அவர்கள். கேட்கலாமா? வைரவன் கடிகாரத்தை பார்த்தார். மணி 1:10. அந்த பிரம்மாண்டமான அறையை அளவெடுப்பது போல் குறுக்கும் நெடுக்குமாக நடந்தார். தூக்கத்திற்கு பதில் பெருமூச்சுதான் வந்தது. நெஞ்சை கனமான சுமை இன்னென்று புரியாத பழு அழுத்தியது. ரமேஷ் இன்னும் வீடு திரும்பவில்லை. 24 வயது பையனை தட்டி கேட்கும் காலமா இது? இருந்தாலும் ஒரே பிள்ளை என்று உயிரையே வைத்திருக்கும் பெற்றவர்களிடம் ஒரு வார்த்தை நேரமாகும் வீட்டுக்கு வர, நைட் ஷோவுக்கு போறேன் என்று சொல்லக்கூடாதா? பிள்ளையின் போக்கு அவருக்குத்தான் புரியவில்லையா? அவருக்கு தூக்கமே வரவில்லை. மரகதம் மாடியில் நிம்மதியாக தூங்குகிறாள். நகைக்கடையில் ஆர்டர் கொடுத்திருக்கும் புது நெக்லஸை பற்றி கனவு கண்டு கொண்டிருப்பாள். அவருக்குத்தான் தூக்கமே போய்விட்டது. நைட் ஷிப்டில் வேலை எப்படி நடக்கிறதோ? சொந்தமாக கம்பெனி ஆரம்பித்து மேனேஜிங் டைரக்டர் பதவிக்கு உயர்ந்த போதிலும் சின்ன சின்ன கவலைகளை மறக்க முடியவில்லை அவரால். நாளைக்கு டிராக்டர் கம்பெனிக்கு 100 ஸ்டீரிங் கியர்ஸ் சென்றாக வேண்டும். தயாராகி விடுமா? சைக்கிள் ட்ரிம் கம்பெனியில் தொழிலாளர் தகராறு இன்னும் தீர்ந்த பாடில்லை. ச்சே, வாழ்வே நிம்மதி இல்லாமல் போய்விட்டது. 8 மணிக்கு விழுங்கிய வாலியம் மாத்திரைகள் தொண்டை குழியை விட்டு இறங்கவில்லையா? அதுதான் தூக்கம் வரவில்லையோ? 1:20. இன்னும் ரமேஷ் வீட்டுக்கு வரவில்லை. அவருக்கு தூக்கமும் வரவில்லை. அடித்து போட்டார் போல அவர் தூங்கிய நாட்கள் அவருக்கு நினைவுக்கு வந்தன. கோழி கூவி ஜாம் ஆச்சு, படிக்கணுங்கிற நினப்பில்லாம தூங்குற இந்த தரித்திரத்தை பணத்தை கொட்டி நீ படிக்க வைப்ப என்று நைனாவை சாடியபடியே வாசல் தெளிக்கும் தண்ணீரை வயிற்றெரிச்சலுடன் சின்னம்மா அவன் முகத்திலும் தெளிக்கும் போது கூட தூக்கத்தை பிரிய மனம் இருக்காது. அப்புறம் ஸ்கூல் ஃபைனல் பரீட்சையில் ஃபெயிலானதற்காக அப்பா தந்த அடி உதைகள் தாங்க முடியாமல் பட்டணத்துக்கு ஓடி வந்த நாட்கள். நாள் முழுவதும் கார் டயரில் பஞ்சர் ஒட்டிவிட்டு இரவுக்கு நாயர் கடையில் பொறையும் சாயாவும் வாங்கி சாப்பிட்டு விட்டு பிளாட்பாரத்தில் படுத்தால் காலையில் காக்கி அரை டிராயர் அணிந்து கொண்டு முதலாளி காலால் நிரடி எழுப்பும் வரை நிம்மதியாக தூங்குவார். என்ன இன்பமான சுதந்திரமான நாட்கள் அவையெல்லாம்! சைக்கிள் ரிப்பேர் ஷாப்பில் 1.5 ரூபாய் கூலிக்கு நாளெல்லாம் மன்றாடிவிட்டு முனியாண்டி விலாசில் பாயா சாப்பிட்டு அந்த மதமதப்பிலேயே துணி விரித்து படுத்தால் 10 ஷாப்புகளுக்கு பொதுவாக வாசல் தெளித்து கோலம் போடும் ஆயா, யோ பணியில என்னையா தூக்கம், கடைக்குள்ளார போய் செமைய தூங்கு போ, இங்க குளிர் கண்டுடும் என்று அன்பாக விரட்டும் வரை நித்திரா தேவியுடன் சரசமாடிவிட்டு பின் மனமில்லாமல் சோம்பல் முறித்தெழுந்த நாட்கள். இன்று திறந்த வெளி, பனி, குளிர் என்று எந்த கவலையும் இல்லை. குளிர் சாதனத்தை நினைத்தபடி அட்ஜஸ்ட் செய்து கொண்டு பஞ்சு மெத்தையில் குரட்டை விட வேண்டிய நாளில் தூக்கம் வரவில்லை. மணி 1:30. படபடவென்ற பேர் இறைச்சலுடன் மோட்டார் பைக் உள்ளே வந்தது. உதைத்து நிறுத்திய ரமேஷ் அலட்சியமாக உள்ளே நுழைந்தார். என்ன தம்பி, சினிமாவுக்கு போயிருந்தியா என்று அன்பொழுக வந்த கேள்விக்கு பதில் சொல்லுவது அவனுக்கு அவசியமாக படவில்லை போலும். சோஃபாவில் உட்கார்ந்து ஹெல்மெட்டை கலற்றிவிட்டு ஷூவை அவிழ்க்கலானான். ஷெட்டில் 1க்கு 2 கார் நிக்குது, எடுத்து போகாம இந்த குளிர்ல மோட்டார் பைக்கில் போய் லெதர் ஜெர்கின்ஸ் போட்டுக்கிட்டு தான் நான் போனேன். அவர் முடிப்பதற்குள் மகன் குறுக்கே வெட்டினான். சாப்பிட்றியா தம்பி? தவிசு புள்ள அவுட் ஹவுஸ்க்கு போயிட்டாரு, நான் போடட்டுமா? அதெல்லாம் ஆச்சு. பாலாவது குடியம்பா. புகார்ல மசால் மில்க் குடிச்சாச்சு. அவருடன் பேசியதை ஏதோ தயை செய்து விட்ட மாதிரி ஜெர்கின்ஸை அவிழ்த்து தோளில் மாட்டிக்கொண்டு மாடிப்படி ஏறினான். ரமேஷ், உன்னோட கொஞ்சம் பேசணும்பா. இந்நேரத்துல என்னப்பா, உங்களுக்கு தான் தூக்கம் வரலன்னா? சுருக்கென்று உரைத்தது அவருக்கு. சரிப்பா, நீ போய் படு. காலையில நான் ஃபேக்டரிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கீழே வா. அலட்சிய உருமலுடன் படியேறினான் அவன். ஒரே பிள்ளை, கனவெல்லாம் அவன் மேலேயே தேக்கி வைத்து வளர்த்தாச்சு. ஏதோ நல்லா படிச்சு பட்டமும் வாங்கிட்டான். ஃபேக்டரியில வந்து பொறுப்பேத்துக்கன்னு சொன்னா முரண்டு பிடிக்கிறான். எப்ப பார்த்தாலும் கோபம்.
யார கண்டாலும் அலட்சியம். அவனுக்கு என்ன குறை? அந்த காலத்துல அவரெல்லாம் வாழ்வுல அடிபட்ட மாதிரி ஒண்ட கூட இடமில்லாம கண்டவன் கிட்ட பேச்சு கேட்டுக்கிட்டு வேலை நேரம் இல்லாம உழைக்கிற வேலையா என்ன? ஜம்முன்னு ஏர் கண்டிஷன் ஆபீஸ்ல உட்கார்ந்து நிர்வாகம் செய்யற வேலை. பையன் போக்கே கொஞ்சம் கூட புரியவில்லை அவருக்கு. ஹால் கடிகாரம் மணி 2 அடித்தது. இப்பதான் கண்ணு அசத்துறா போல வருது. சோஃபாவுல படுத்தா நல்லா இருக்காது என்று நினைத்தபடி படுக்கை அறையை நோக்கி நடந்தார். காலையில் வழக்கமாக 7:30க்கு கிளம்புபவர் 8:45 வரை காத்திருந்தார். இட்லி தட்டுடன் நின்று கொண்டிருந்த மரகதத்தை பார்த்தார். இத்தனை காலையிலும் சாணகல பட்டுப்புடவை, உடம்பெல்லாம் நகைகள். அவர் உழைப்பின் பலனை அவள் ஒருத்திதான் முழுமையாக அனுபவிக்கிறாள். ரமேஷை காணோம். மரகதம், எனக்கு நேரமாவது, பையனை கூப்பிடுறியா? ரமேஷே படியில் இறங்கி வந்து கொண்டிருந்தான். மலிக்கப்படாத முகம், வாரப்படாத தலை, இரவு உடை பைஜாமா. மரகதத்தின் கையில் இருந்த சட்டுவத்தை பற்றி தானே மகனின் தட்டில் இட்லியை வைத்தார் அவர். ரமேஷ், குரல் கொஞ்சம் இரக்கமாகவே வந்தது. ஆயிரக்கணக்கான ஆட்களை கட்டி மேய்ப்பவருக்கு பெற்ற மகனிடம் என்ன பயம்? ரமேஷ், சனிக்கிழமை நீ அம்மா கூட கொடைக்கானல் போற. உனக்கும் ஒரு மாறுதலா இருக்கும், அம்மாவுக்கும் துணையா இருக்கும். முத்தையா கவுண்டரு, அவரோட சம்சாரம், குழந்தைகளும் கோடை காலத்துக்கு கொடைக்கானலுக்கு வராங்க. நமக்கு வேண்டியவங்க, ரொம்ப ரொம்ப வேண்டியவங்க, உனக்கு தெரியும்ல. நம்ம பங்களாவிலேயே தங்கிப்பாங்க. ரமேஷின் முகம் கோபத்தில் சிவந்தது. தட்டை விருட்டென்று தள்ளினான். என்னன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? முத்தையா கவுண்டர் வருவாரு, அவங்க சம்சாரமும் அம்மாவும் குழஞ்சி பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் அவரு 18 வயசு மகளை பார்த்து பல் இழிக்கணும். அவரு கல்யாணம் பேச ஆரம்பிப்பாரு. நீங்க புது பிசினஸ் பிடிப்பீங்க. நீங்க கவுண்டரை வெட்டணும்னாலும் சரி, கூட்டு சேரணும்னாலும் சரி, வேறு பகடைய பாருங்க. நீங்க நினைச்சபடி உருட்டி விளையாட நான் அவ்வளவு முதுகெலும்பு இல்லாதவன் இல்ல. அசந்து போய்விட்டார் வைரவன். அறையை விட்டு வெளியேறும் மகனை ஆத்திரத்துடனும் அதே சமயத்தில் ஆதூரத்துடனும் பார்த்தார். முத்தையா கவுண்டர் 1 வருஷமாக இந்த சம்பந்தத்தில் விருப்பம் காட்டுகிறார். கல்யாணம் குதிர்ந்தால் 2 தரப்புக்கும் லாபம். பையன் வழக்கப்படி பெண் பார்க்க வருவான் என்று சொல்ல போக கணவனின் சங்கடத்தை பார்த்த மரகதம், இன்னும் உலகம் புரியலிங்க அவனுக்கு, விட்டு பிடிக்கலாம் என்றாள். வைரவன் பெருமூச்சுடன் தொழிற்சாலைக்கு விரைந்தார். 1 வாரம் கழிந்தது. தொழிற்சாலையில் இருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் அவர். கார் ஸ்லோவாகியது. ஐயா, தம்பி மோட்டார் சைக்கிள் நிக்குதுங்க அங்க. காந்தி மண்டபம் எதிரே வெளியே பார்த்தார். உண்மைதான், ரமேஷின் வாகனம் ஒருபுறம் மரத்தில் சாய்த்து வைக்கப்பட்டிருந்தது. டிரைவர், வண்டியை கொஞ்சம் தள்ளி நிறுத்துப்பா. காரில் இருந்தபடியே வெளியே எட்டி பார்த்தார். வேலையற்ற பட்டதாரி சங்க உதவி என்ற போர்டுடன் ஒரு ஆஸ்பெஸ்டாஸ் ஷெட், ஒரு பையன், பட்டதாரி வாலிபன் போல இருக்கிறது. டீக்காக உடையணிந்திருந்தான். பிசைந்த மாவை உருண்டைகளாக்கி லாவகமாக வட்டமாக்கி நிமிடத்தில் கூம்புகளாக மாற்றி அதனுள் உருளைக்கிழங்கை அடைத்துக் கொண்டிருந்தான். அருகே ரமேஷ் தான். நண்பன் செய்து தந்த சமோசாக்களை கெரோசின் அடுப்பில் சூடான வெண்ணெயில் பொரித்துக் கொண்டிருந்தான். 2 பிஸ்கட், சூடா 2 நெஸ்கஃபே சார். 4 சமோசா கொடு தம்பி. சக்கரை போடாம ஒரு காஃபி. இருங்க ஐயா, இதோ காஃபி கலந்துட்டேன். இந்தாங்க ஐயா சமோசா. ஆயா, இந்த சக்கரை போடாத காஃபி. சதா சிடிச்செடுக்கும், பேசக்கூட பொறுமை இல்லாத ரமேஷா இவ்வளவு நிதானமாக பதில் சொல்லுகிறான். கிளம்புப்பா என்றார் டிரைவரை பார்த்து. டிரைவர் ஐயா முகத்தை பார்க்க துணிவில்லாமல் காரை கிளப்பினான். வைரவனுக்கு அழலாம் போல் இருந்தது. அவர் பிள்ளைக்கா இந்த கதி? சொத்து சுகம் எல்லாம் தேடி வைத்து என்ன பயன்? அவன் புத்தி இப்படி போகிறதே. இவ்விடம் அவருக்கு சிரிப்பு வந்தது. பையனை நினைத்தால் பெருமையாக இருந்தது. பஞ்சர் ஒட்டிய பையன் இன்றைக்கு காருக்கு தேவையான அத்தனை பாகங்களும் தயாரிப்பது சாத்தியம் என்றால், அவன் பிள்ளை இன்னும் 10 வருடத்தில் 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டினாலும் கட்டுவான். தான் பட்ட கஷ்டமெல்லாம் தன்னுடனேயே போகட்டும், மகனாவது சுகமாக சொகுசாக வாழ்வை துவங்கட்டும் என்று எண்ணியது போக, அப்பனுக்கு தப்பாமல் பிறந்த பிள்ளை. அப்பா 8 அடி பாய்ந்ததற்கு பிள்ளை 16 அடி பாய்கிறான். ஒரு சந்தோஷம், இன்னும் 10 வருஷமாவது அவன் நிம்மதியாக தூங்குவான். அவனுக்கு வாலியமும் காம்போஸும் தேவைப்படாது. உடல் சோர உழைக்கும் அசதியில், சுய முயற்சியின் நிம்மதியில் நன்கு தூங்கி சந்தோஷமாக எழுந்திருப்பான். அதிர்ஷ்டக்காரன்தான் என் பையன். அவருக்கு இப்போது பெருமையாக இருந்தது. மனம் அவனாவது சந்தோஷமாக இருக்கட்டும், நிம்மதியாக தூங்கட்டும்
என வாழ்த்தியது. அவனாவது உறங்கட்டும் சிறுகதை முற்றும். நம்ம பசங்க கவலைப்படாம தான் வாழணும், சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக அப்பாக்கள் என்ன பண்றோம், நிறைய சொத்துக்கள் சேர்த்து வைக்கிறோம். ஆனா சுய கௌரவம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதனால தானே முன்னேறி ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் முயற்சி பண்றாங்க. ஆனா அது அப்பாவோட அம்மாவோட பகிர்ந்துக்கிறது இல்ல. அதுதான் ஒரு கேப் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. இதை அடிப்படையா வச்சு அப்பாவுக்கும் பையனுக்கும் இடையில இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்க அழகா சின்ன கதையில சொல்லியிருக்காங்க. இந்த கதை சம்பந்தமா உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. நன்றி.